பிரம்ம முகூர்த்தம். வாழ்க்கையை மாற்றும் அதிகாலை ரகசியம். இப்போது நேரம் காலை 4 மணி. உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறது. சாலைகள் அமைதியாக இருக்கின்றன. காற்று மெதுவாக வீசுகிறது. பறவைகள் கூட இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் சிலர் மட்டும் விழித்திருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தவர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவனுடைய அதிர்ஷ்டம் அல்ல, அவன் தினமும் செய்யும் பழக்கங்கள். அந்த பழக்கங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது. பலருக்கும் கனவுகள் இருக்கின்றன. நல்ல வாழ்க்கை வேண்டும், மன அமைதி வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆனால் ஏன் பலரால் முடியவில்லை? ஏனெனில் அவர்களின் வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு நேரம் வரை மொபைல், தாமதமான தூக்கம், குழப்பமான மனம், சோர்வான உடல், எதிர்மறை எண்ணங்கள். இப்படி வாழும் மனிதன் எவ்வளவு திறமை இருந்தாலும் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்த முடியாது. அதனால் தான் சித்தர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் முன் விழிக்கும் மனிதன் வாழ்க்கையில் இருளை வெல்ல முடியும். பிரம்ம முகூர்த்தம் இது வெறும் அதிகாலை நேரம் அல்ல. இது பிரபஞ்சத்தின் அமைதியான சக்தி திறக்கும் நேரம். அந்த நேரத்தில் காற்று தூய்மையாக இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், ஆன்மீக அலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நினைப்பது மனதின் ஆழத்தில் பதியும். அந்த நேரத்தில் சொல்லப்படும் மந்திரம் மனதிற்கு புதிய சக்தியை தரும். அந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவு வாழ்க்கையை மாற்றும். ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே இருந்தன. பணம் இல்லை, கடன் அதிகம், மனம் எப்போதும் பதட்டம், எதிலும் அமைதி இல்லை. தினமும் அவன் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தான், என் வாழ்க்கை ஏன் இப்படிதான்? ஒரு நாள் அவன் ஒரு பெரியவரை சந்தித்தான். அந்த பெரியவர் அவனை பார்த்து ஒரே ஒரு விஷயம் சொன்னார், 30 நாட்கள் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாரு. உன் வாழ்க்கை மாறவில்லை என்றால் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போ. அவன் சிரித்தான். காலை எழுந்தாலே வாழ்க்கை மாறுமா என்று நினைத்தான். ஆனால் அவன் முயற்சி செய்தான். முதல் நாள் அலாரம் அடித்ததும் மீண்டும் தூங்கிவிட்டான். 2ஆம் நாள் கண் திறக்கவே முடியவில்லை. 3ஆம் நாள் கோபம் வந்தது. ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவன் கைவிடவில்லை. மெல்ல அவன் அதிகாலையின் அமைதியை உணர ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் அவன் குளிர்ந்த தண்ணீரில் குளித்தான். அந்த அதிகாலை குளியல் உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுத்தது. மனதில் இருந்த சோர்வையும் எதிர்மறை எண்ணங்களையும் குறைத்தது. பிறகு ஒரு விளக்கு ஏற்றினான். அமைதியாக அமர்ந்தான். ஓம் நமசிவாய என்று மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். முதலில் 5 நிமிடம், பிறகு 10 நிமிடம், பிறகு அது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியது. 30 நாட்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. பணம் உடனே வரவில்லை, ஆனால் அவனுடைய மனம் மாறியது. அதுதான் உண்மையான ஆரம்பம். அவனுடைய கோபம் குறைந்தது, மனம் தெளிவானது, சிந்தனை மாறியது, முயற்சி அதிகரித்தது. முன்பு பயந்த விஷயங்களை இப்போது தைரியமாக எதிர்கொண்டான். மெல்ல அவனுடைய வாழ்க்கையும் மாற ஆரம்பித்தது. பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ந்து எழும் மனிதனுக்கு மன அமைதி கிடைக்கும், உடலில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், கவனம் உயரும், பயம் குறையும், தன்னம்பிக்கை உருவாகும். முக்கியமாக வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும்.
அதிகாலை எழுந்தவுடன் முதலில் கண்களை மூடி சொல்லுங்கள், நன்றி கடவுளே, இன்னொரு நாளை கொடுத்ததற்கு. பிறகு குளிர்ந்த தண்ணீரில் குளியுங்கள். அந்த குளியல் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தும். பிறகு ஒரு விளக்கு ஏற்றுங்கள். 5 நிமிடம் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். பிறகு மந்திரம் சொல்லுங்கள். சொல்லக்கூடிய மந்திரங்கள்: ஓம் நமசிவாய, ஓம் சரவணபவ, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதையே நமக. இந்த நேரத்தில் சொல்லப்படும் ஒவ்வொரு மந்திரமும் மனதின் ஆழத்தில் ஒளியை உருவாக்கும். நாம் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய மனிதனை மெதுவாக அழைப்பது இரவு நேர மொபைல், முடிவில்லாத சமூக வலைதளம், தாமதமான தூக்கம், ஒழுங்கில்லாத வாழ்க்கை. இவை எல்லாம் மனசக்தியை மெதுவாக திருடிக் கொண்டு இருக்கின்றன. ஒரு மனிதன் இரவை வென்றால் அவன் வாழ்க்கையை வெல்ல ஆரம்பித்து விடுவான். உண்மையான வெற்றி என்பது பணம் மட்டும் அல்ல, பெரிய வீடு மட்டும் அல்ல. உண்மையான வெற்றி மன அமைதி, ஆரோக்கியம், தெளிவான சிந்தனை, பயமில்லாத மனம், நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கை. இதையெல்லாம் உருவாக்கும் முதல் படி அதிகாலை எழும் பழக்கம். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். ஆனால் அது ஒரே நாளில் நடக்காது. ஒவ்வொரு அதிகாலையும் உன்னை மெதுவாக மாற்றும். இன்று சீக்கிரம் எழுவது கடினமாக இருக்கும். ஆனால் நாளை அதே பழக்கம் உன்னை மற்றவர்களை விட உயர்த்தும். நினைவில் வைத்துக்கொள், சூரியன் உதிக்கும் முன் விழிக்கும் மனிதன் தனது கனவுகளை முன்னதாகவே தொடங்கிவிடுகிறான். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு முடிவு எடு. நாளை நான் புதிய மனிதனாக எழுவேன் என்று. ஏனெனில் வாழ்க்கையை மாற்ற பெரிய அதிசயம் தேவையில்லை. ஒரு நல்ல பழக்கம் போதும். அந்த ஒரு பழக்கம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது. காலை எழும் பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கும் மனிதன் தன் விதியையே மாற்ற முடியும்.